கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கையை குலுக்கி இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு பைபிளில் இருந்து இந்த கிறிஸ்மஸை குறித்த பல கேள்விகள் பலருக்கு பல விஷயங்கள் இருக்கும். கிறிஸ்தவங்களே இப்போ குழப்புற வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. கிறிஸ்மஸ்லாம் நம்ம கொண்டாடக்கூடாது, தாத்தா இருக்காரா, மரம் இருக்குதா, இந்த மாதிரி ஆராதனைலாம் இருக்குதான்னு கேள்விலாம் கேட்குறாங்க. என்ன வேணால் கேட்கட்டும், பரவாயில்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இயேசு பிறந்தார், உண்மைதான். அதுவும் குளிர்காலத்தில் பிறந்தாருங்கிறது உண்மைதான். குளிர்காலங்கிறது நவம்பரில் இருந்து பிப்ரவரி வரைக்கும் இருக்கும். இதில் ஏதோ ஒரு நாள் பிறந்திருக்கார். அவர் இறந்த தேதி குறிப்பிடப்பட்டிருக்கு வரலாற்றில், ஆனால் பிறந்த தேதி குறிப்பிடப்படலை. காரணம், அந்த நாட்களிலே நடந்த ஒரு பெரிய உலகை புரட்டி போடும் சம்பவம் நடந்தனால இவரை பற்றி பெருசாக அந்த தேதி குறிப்பிடப்படவில்லை. அதற்கு பல காரணங்கள் உண்டு. முதல் முறையாக உலகத்திலே இயேசு பிறந்தப்போ தான் குடிமதிப்பு உலகம் முழுவதும் எழுதப்பட்டது. குடிமதிப்புனா என்னது? யார் யார் எந்தெந்த ஊரை சேர்ந்தவர்கள், எந்த ஊர், எந்த நாடு, அவர் எந்த பகுதியில் பிறந்திருக்கார், வார்டு நம்பர் என்ன, எம்எல்ஏ தொகுதி என்ன, அந்த மாவட்டம் என்ன, வட்டம் என்ன அப்படின்னு பிரிக்கப்பட்டது முதல் முறையாக இயேசு பிறக்கிறதுக்கு அந்த டைமில் தான் சொல்லப்பட்டது. அதனால் உலகமே பல இடத்துல இருக்கிறவங்க ஷிஃப்டட் ஆனாங்க. இங்கே இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு போகணும், அங்கே இருக்கிறவங்க இந்த ஊருக்கு வரணும்னு இந்த பரபரப்பில் தான் இயேசு பிறந்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை சரியாக அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியல, யாராலும் சொல்ல முடியல. ஆனால் பிறந்தது உண்மை தான். ஆமென். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் பல கேள்விகள் இருக்கும். வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு நீங்கள் குழப்பாதீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு குழப்பம் இருந்ததுன்னா நேராக என்கிட்ட வந்துடுங்க. அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு. நீங்களே ஒரு முடிவு பண்ண வேண்டாம். இன்று இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுவதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி சில சொல்லுவாங்க, இன்றைக்கி வேர்ல்டில் ரோமர்களுடைய ஒரு முக்கியமான சூரிய கடவுளுடைய பிறந்த நாள் இன்றைக்கி தான் கொண்டாடுவாங்க. அந்த நாளாக நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடுறீங்கம்பாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த பண்டிகை ஏற்படுத்தும் முன்னாடியே ஹனுக்கா அப்படின்னு ஒரு பண்டிகை யூதர்கள் மத்தியில் உண்டு. அதுவும் இந்த கிறிஸ்மஸ் 25 தான் பேஸ் பண்ணி பண்ணாங்க. இப்போ கூட ஆஸ்திரேலியாவில் அந்த ஹனுக்கா பண்டிகை துவங்குற நாளில் தான் யூதர்கள் மேலே துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. ஹனுக்காவினுடைய சரித்திரத்தை நீங்கள் போய் படித்து பாருங்கள். அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு ஆசாரியனுடைய மகன் ஒரு பெரிய யுத்தம் பண்ணி, அதாவது சர்ச்சுக்குள்ளே யூதருடைய ஆலயத்தில் எந்த உருவத்தையும் கொண்டாந்து வைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ரோமர்கள் எல்லா கடவுளையும் கொண்டாந்து சர்ச்சுக்குள்ளே வச்சாங்க. இதை அன்றைக்கி இருந்த யூதர்களால் பொறுத்துக்க முடியல. அதனால் அன்றைக்கு இருந்த ஆசாரியனுடைய மகன் போய் அதை யுத்தம் பண்ணி அந்த எதிரிகளை முறியடித்து சபையை சுத்திகரித்த ஒரு நாள் தான் ஹனுக்கா பண்டிகை. இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளில் நம்ம கொண்டாடுற அந்த நாள் தான் அவங்களுக்கும் பண்டிகை. தான் அவங்க ஏற்படுத்தினது. உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து வந்து மனிதர்களை சுத்திகரித்தார். ஆகையால் அந்த 25ஆம் தேதி பெஸ்ட்டான டேட்டு தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால் நிறைய கேள்விகள். தாத்தா இருந்தாரா, தாத்தா கொண்டாடுறதெல்லாம் தப்பு, மரம் வைக்கிறதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பாக ரைட்டாங்கிறதெல்லாம் அப்புறம். நீங்களும் நானும் ஒழுங்காக ஜீவிக்கிறோமாங்கிறதான் இம்பார்ட்டன்ட். நம்ம ஏசப்பா சொன்ன மாதிரி பைபிளில் இருக்கிற மாதிரி வாழ்கிறோமா, அது இருந்தால் போதும், மரம்லாம் அப்புறம். இந்த காரியங்களை நம்ம கவனத்தில் வைத்துக்கொண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நல்லது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இன்றைய தியானத்திற்கென்று மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டு, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நல்ல கவனிங்க, முழு உலகத்தின் பாவத்திற்காக இயேசு பூமிக்கு வந்தார் மனிதனாக. அவர் வந்து பிறந்த நாளை தான் இங்கே கொண்டாடுறான். ஆனால் அவருக்கு என்றைக்குமே முடிவே கிடையாது, துவக்கமே கிடையாது. நமக்கு பிறப்பு இருக்குது, இறப்பு இருக்குது. ஆனால் கடவுளுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அவருக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதான் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது, அல்ஃபா ஒமேகா. அல்ஃபானா ஆதியும் அவர் தான், அந்தமும் அவர் தான். அவருக்கு முடிவும் கிடையாது, துவக்கமும் கிடையாது. ஆனால் பூமியில் மனுஷனாக அவர் பிறந்ததை நாம் இன்றைக்கு சொல்லுகிறோம். அதில் முக்கியமாக
இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்திற்காக, முழு உலக மனிதர்களின் அத்தனை பேருடைய பாவங்களுக்காக சிலுவையில் வந்து இரத்தம் சிந்தி மரிக்க இந்த பூமிக்கு வந்து பிறந்தார். ஆனால் எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படாது இருப்பதற்கு காரணம் என்ன? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதனால் நான் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்கிறேன். ஆனால் எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படவில்லை. ஏன் மன்னிக்கப்படவில்லை? அவர்தான் எல்லாருடைய பாவங்களுக்காக மரித்தார். அதற்காகத்தானே இயேசு பூமிக்கு வந்தார். பாவத்தினுடைய விளைவுகள் மிக பயங்கரமானவைகள். ஆகியால் தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு பாவமே செய்யாதவராக, பாவம் இல்லாதவராக அவர் வர வேண்டியதாகி போச்சு. பூமியில் பிறந்த எல்லாரும் பாவம். எப்படி ஒரு பாவி இன்னொரு பாவிக்காக மரிக்க முடியும்? அப்போ அது வேல்யூ இருக்காது. பாவமே இல்லாத ஒருவர் வந்து மரித்தால்தான் பாவத்தில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஆகையால் அவர் பாவம் இல்லாதவராய் வரணும், வந்தார். ஆனால் அவர் முழு உலகத்தின் பாவத்திற்காக மரித்தார் என்பது உண்மை. ஏன் எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படாமல் மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள்? வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் போராட்டம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறவங்களாம் நம்ம நல்லா வாழ்ந்துடலாம், ஆசீர்வாதமாக ஆயிடலாம், ஜம்முன்னு வந்துடலாம், ஓஹோன்னு வந்துடலாம்னு நினச்சி வாழ்க்கையை துவங்கி கடைசியில் அதால பாதாளத்துக்கு போகிற நிலைமை. காரணம் என்னென்னா, இந்த பாவத்தின் கோரம்தான். இது முழுவதும் மன்னிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் இயேசு வந்தார். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, அவர் யார் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார் என்றால், அங்கே தான் விஷயமே. முழு உலகத்துக்கும் மரித்தது உண்மை. ஆனால் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது? ஏன் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும்? ஏன் பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் என்ன செய்கிறது? நான் ஒரு உதாரணத்துக்கு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஒரு கடை வீதியில் ஒரு கடை இருந்து, மளிகை கடை இருந்தது. அதில் முதலாளி உட்காந்துட்டு இருந்தார். ஒரு மனிதர் வந்தார். அவருடைய நண்பர் அவரை பார்க்க வந்தார். அந்த நேரம் இவர் வந்து உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு பிண ஊர்வலம் போச்சு. அப்போது இந்த முதலாளியை பார்க்க வந்த நண்பர் அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது உள்ளே இருக்கிற தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டா, டேய், அவன் பேர் ராமசாமின்னு வச்சுங்களேன், டே ராமசாமிங்க வாடா அப்படின்னார். சொல்லுங்க ஐயா அப்படின்னா. ஓடியாந்து, டே அந்த பணம் வந்து இந்த செத்து போன ஒரு ஆள் தூக்கிட்டு போகிறாங்க, அந்த ஆள் சொர்க்கத்துக்கு போகிறானா நரகத்துக்கு போகிறானா பார்த்துட்டு வாடா அப்படின்னாரு. நேராக போனான், ஓடினா பின்னாடியே. ஒரு 10 நிமிஷம் இருக்கும், திரும்பி ஓடியாந்தான். ஐயா அந்த ஆள் சொர்க்கத்துக்கு போகிறாரியான்ட்டு உள்ளே போயிட்டான் வேலை செய்ய. இவரை பார்க்க வந்த ஆளுக்கு ஒன்றும் புரியலை. என்னடா போனால் செத்து போன பணம் போகுது, அதுக்கு பின்னாடி போனால் அந்த ஆள் சொர்க்கத்துக்கு போகிறானா நரகத்துக்கு போகிறானான்னு பார்த்துட்டு வாடானா, நேராக போய்ட்டு சொர்க்கத்துக்கு போகிறான்னு சொல்லிட்டு போகிறான்னு ஒன்றும் புரியலையே, என்னத்தை வச்சு கண்டுபிடிச்சாயமா அப்படின்னு இவருக்கு இவங்க முதலாளிகிட்ட கேட்குறார், நண்பர்கிட்ட, ஏம்பா என்னமோ சொன்னேன், அவன் போனால் சொர்க்கத்துக்கு போகிறான்னு சொல்லிட்டு வந்திருக்கானே அப்படின்னு. அதுவா ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. அவன் இந்த செத்துப்போன ஆளோட ஊர்வலத்தில் இவனும் போவான். போகும்போதே அந்த பக்கத்தில் நடந்து போகிறவங்ககிட்ட பேசுவான், என்னாச்சு, எப்படியா இருந்தார், நல்ல மனுஷன்யா, தங்கமான மனுஷன், பொண்டாட்டி பிள்ளைங்களும் நல்லபடியாக வச்சுக்கினாரியா, நல்லபடியாக இருந்தாரியா, நல்லா உழைச்சாரியா, நல்லா கஷ்டப்பட்டாரியா, யாருக்கும் எந்த கெடுதியும் செய்யலையா, ஒரு நல்ல மனுஷனாக வாழ்ந்தாரியா, செத்துப்பிட்டாரியா, பாவையா, எப்படியோ மனசே நேற்று கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தார். இப்படியே ஒரு 3-4 பேர்கிட்ட பேசுவான். அவரை பற்றின நல்ல விஷயங்களை சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவார், இவர் சொர்க்கத்துக்கு போகிறார், அவள் தான் வந்துடுவான். பாவி நாசமாக போகிறவன் செத்து போயிட்டான், ஒளிஞ்சான், பொண்டாட்டியாக குடும்பப்படுத்துவான், அம்மாவை குடும்பப்படுத்துவான், பிள்ளைகளை ஒழுங்கான், தண்ணி அடிப்பான், ஊரை சுற்றுவான், அயோக்கியா போய் செத்தான், ஒளிஞ்சான் அப்படின்னு சொன்னால் அவன் எங்கே போகிறான், நரகத்துக்கு போகிறான். அவ்வளோதான். நல்லா கவனிச்சிங்க, ஒரு மனிதனை இந்த பூமியிலேயே முடிவு பண்ணப்படுகிறது அவனுடைய வாழ்க்கையின் நிலைமை. எப்படிப்பட்ட வாழ்க்கை நிலைமை? சரியாய் வாழ்கிறான் என்று சொன்னால் அவன் சொர்க்கத்திற்கும், தவறாய் வாழ்கிறான் என்று சொன்னால் அவன் நரகத்துக்கும் போய்விடுகிறான். நரகத்துக்கு போகிறதுக்காக உங்களை எண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு படைக்கலை. நம்ம ஒவ்வொருத்தருடைய வேல்யூவை இப்போ சமீபத்தில் மருத்துவர்கள் விலை நிர்ணயிச்சிருக்காங்க. ஒரு மனிதனுடைய வேல்யூ எவ்வளோ தெரியுமா? 34 கோடி. பிச்சைக்காரன் அப்படின்னு யாரையாவது நீங்கள் சொன்னால் கூட அவன் வேல்யூ எவ்வளவு?
34 கோடி. அதனால் அவனை பிச்சைக்காரன் நீங்கள் சொல்லவே முடியாது. ரோட்டில் பிச்சை எடுக்கிறான், கஷ்டப்படுறான், ஒரு வாரமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான்னா அவனை என்ன பண்ண, அவனை போயிட்டு பாவம் ரொம்ப ஏழை, பரம ஏழை, முடியாது. அவனுக்கே வேல்யூ 34 கோடி. அவன் உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவ்வளோ வேல்யூபிளான ஒரு மனுஷியாக நம்மளை படைச்சிட்டு கடவுள் நரகத்துக்கு போய் சாகட்டும் அப்படின்னு விடுறதுக்காக அவர் நம்மளை படைக்கலை. ஆனால் மனிதனோ அதை உணராமல் பாவம் செய்தபடியினால் அவன் வாழ்நாளில் கஷ்டப்படுகிறேன். அதனால தான் சொல்கிறேன், பாவம் மோசமான ஒன்றாக இருக்கிறது. சிலர் இருக்காங்க, நல்லதெல்லாம் செய்வாங்க, தப்பும் செய்வாங்க, அதே சமயம் நல்லதும் செய்வாங்க. அதே போல தான் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் நல்லா வாழணும்னு நினச்சி, ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி, மகிழ்ச்சியாக வாழணும்னு நினச்சி பாவத்தையும் செய்து கொண்டு இருந்தால், நல்ல விஷயங்களையும் நான் செய்கிறேனே, நான் தான் ஒரு 4 பேருக்கு உதவி செய்கிறேனே, நான் தான் 4 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேனே, நான் தான் 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்தேனே, நான் தான் ஓகோன்னு வாழ்கிற நேரத்தில் இத்தனை பேருக்கு பணம் கொடுத்து உதவி செய்திருக்கேன், நான் எப்படியெல்லாம் நான் நல்ல காரியங்கள்லாம் நடப்பியிருக்கேன்னு நீங்கள் நினச்சி உங்களை நீங்களே தேர்ச்சி கொள்ளக்கூடாது. நீங்கள் செய்த ஒரு சைடு செய்கிற பாவம் உங்களை ஜெயிலுக்குள்ளே அவனை தள்ளினது போல கஷ்டத்திற்குள்ளும் பாடுகளுக்குள்ளும் தள்ளிவிடும். அதை அறிந்ததுனால தான் பரம பிதாவானவர் இந்த காரியத்தை முடிவெடுத்தார். ஆமென் சொல்லுவோமா? அதான் சொல்கிறேன், விளையாட்டாக தான் நான் செய்கிறேன், சாதாரணமாக தான் செய்கிறேன், ஜோக்கு தான் இது அப்படின்ற செய்கிற பாவமும் கூட ஒரு நாள், அன்றைக்கு அது வேலை செய்யாது, ஆனால் ஒரு நாள் அது தீவிரமாய் வெளியேறி நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? ஆமாம், ஒரே ஒரு முறை தானே நான் செய்கிறேன், நானா ரொம்ப பெரிய தப்பாக பண்ணுறேன். சமீபத்தில் ஒரு மனிதர் இந்த ரோட்டு முனையில் நின்று பேசினேன், சார் எவன் சார் இந்த உலகத்தில் நல்லவன்? எவனும் நல்லவன் கிடையாது. உண்மைதான், 100% உண்மைதான். இங்கே நிற்கிற நானும் சரி, உக்காண்டிருக்க நீங்களும் சரி, இங்கே எவரும் நல்லவங்க கிடையாது. நல்லவங்களாம் மாறுறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம், பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்காக கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எடுத்த உடனே கண்ணை கையில் கொடுத்துருவானா மிலிட்ரி? இல்லைன்னா கிடையாது. அதுக்காக அவனுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து யாரை சுடணும், எப்போ சுடணும், பொய்யா சுடுறது எப்படி, உண்மையாக சுடுறது எப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து எந்த நேரத்தில் அதை யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். அதே போல் நீங்களும் நானும் அறியாதவர்களாக வந்திருப்போம். நீங்களும் நானும் நல்ல காரியம்னா, பரிசுத்தம்னா என்ன, நீதினா என்ன, உண்மைனா என்னன்னு தெரியாமல் தான் வாழ்ந்திருப்போம். ஆனால் நல்லா கவனிச்சிங்க, நாம் பிரயாசப்படுகிறோம் நான் நல்லவனாக மாறுறதுக்கு. எவன் நல்லவன்? நான் மட்டும் நான் நல்லவனாக வாழ்ந்துடணுமா? சிலர் கேட்பாங்க. அந்த நல்லவன் இல்லாதவங்களெல்லாம் கடவுள் நரகத்துக்கு தள்ளுறாரு வச்சிங்களேன். உங்கள் கதை, எவனும் இங்கே நல்லவன் கிடையாது, நான் மட்டும் நல்லவனாக வாழணுமா அப்படின்னு நினச்சி பேசுகிறவங்களுக்கு சொல்கிறேன், அந்த எவனும் நல்லவன் இல்லைன்ற அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவன் எல்லாம் கடவுள் நரகத்தில் தள்ளுறாரு. அப்போ உங்களையும் தள்ள வேண்டியது வருமா வராதா? அவெல்லாம் போகட்டும், நான் இந்த பூமியிலையும் சொர்க்க வாழ்க்கையை அனுபவிக்கணும். அதே சமயம் ஒரு நாள் நான் கண்ணை மூடுற நாள் வரும், அன்னைக்கு நான் எங்கே போகணும்? அந்த கடவுள் இருக்கிற அந்த இடத்திற்கு. அதுதான் சொர்க்கமாக நிறைந்த சொர்க்கமான இடம், ஆசீர்வாதமும் சமாதானமும் நிறைந்த இடம், நிம்மதியாக இருக்க வேண்டிய இடம், எந்த கவலையும் கண்ணீரும் பசியும் பட்டினியும் எந்த பிரச்சனையும் இல்லாத இடம் அது. ஆமென் சொல்லுவோமா? ஒருத்தர் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருந்தாராம், ரொம்ப நேரமாக. அப்போ அவங்க மனைவி கேட்டுச்சா, என்ன ரொம்ப நேரமாக உட்காந்து யோசிச்சுட்ருக்கீங்க? இல்லை, சொர்க்கம்னா எப்படி இருக்கும், நரகம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன் அப்படின்னு. நம்ம 2 பேரும் போய் அங்கே சொர்க்கத்துக்கு நம்ம 2 பேரும் போவோம், போய் பார்ப்போம், அப்போ தெரியும்ல சொர்க்கம் அப்படின்னு. நம்ம 2 பேரும் போனால் அது சொர்க்கம் இல்லை. நான் மட்டும் போனால் சொர்க்கம், இல்லை நீ மட்டும் போனால் சொர்க்கம். பிரைஸ் தி லார்ட். 2 பேரும் போனோன்னா அது சொர்க்கமாக இருக்காது, கம்பல்சரி அது என்னவாக தான் இருக்கும், நரகமாக தான் இருக்கும். இப்போ சில அப்பா அம்மாவும் பிள்ளைங்களையும் சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறார், டே மகனே நீயும் நானும் சொர்க்கத்துக்கு போவோம், வாய்ப்பே இல்லைப்பா, அது சொர்க்கமாகவே இருக்காது. அங்கேயும் டம்ளர் எத்துனுவா, தண்ணி எத்துனுவா, ஏன் உட்காந்துக்கிற, மாவு வாங்கினுவா, அதை வாங்கினுவான்னு என் உயிரை எடுப்ப நீ. பிரைஸ் தி லார்ட்.
சொர்க்கம்னா என்னது? எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அதே வாழ்க்கை இந்த பூமியிலையும் தருகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நான் ஒரே ஒரு பாவம் தான் பண்ணுறேன், பெரிய அளவுலாம் பாவம் பண்ணலைங்க, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். உங்களை நீங்கள் அப்படி நினச்சிக்க கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு இங்கே அந்த வசனத்தின் அடிப்படையில், பாவங்களெல்லாம் நீக்கணும், அவங்கள காப்பாற்றணும். அப்போ தான் அவங்க இந்த உலகத்திலே அவங்க சொர்க்கம் போன்ற வாழ்க்கையை வாழ முடியும். பாவத்தை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் சொர்க்கம் போல வாழ்க்கையை வாழவே முடியாது, நரகம்தான். இதை அறிந்ததுனால தான் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணினார் தெரியுமா? என்ன பண்ணினார் தெரியுமா? பாவத்தில் இருந்து மனிதர்களை நீங்கி அந்த பாவத்திலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வந்து இந்த பூமியில் அவங்கள நல்ல வாழ்க்கையை வாழ வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க இந்த பூமியிலே அவங்க சொர்க்கம் போல் வாழ்வாங்க. உங்களால் பாவத்தை விட முடியுமா? ஒரு மனிதர் நம்ம போதகர்கிட்ட, தலைமை போதகர்கிட்ட சவால் விட்டாராம், உன்னை மாதிரி நானும் குடியை விட்டுறேன், உன்னை மாதிரி நானும் என்னென்ன பழக்க வழக்கம்லாம் இருந்ததோ அதெல்லாம் விட்டுறேன், சவாலில் எடுப்போமா அப்படின்னு சொன்னாராம். சவால்னு சொல்லிட்டார். இவர் நம்ம பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர், அவர் கூட ஒரு காலத்தில் அப்படி இருந்தவங்க தான் எல்லாரும். ஆனால் இவர் மனம் திரும்பிட்டார். 2 மாதம் கழிச்சுது அவர் வந்தார். நண்பர், என்னால் முடியல, தண்ணி அடிக்காமல் இருக்க முடியல, சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியல, சில விஷயங்கள்லாம் செய்யாமல் இருக்க முடியல, நீ எப்படி இருந்த, உன்னால் எப்படி முடிஞ்சது? என்னாலையும் முடியாது தான், இயேசு என்னை காப்பாற்றி எடுத்திருக்கிறார். தண்ணிக்குள்ளே மூழ்கிக்கிட்டு இருக்கிறவனால நீச்சல் தெரியாத மேலே வர முடியாது. யாரோ ஒருத்தர் முடியை பிடிச்சி தூக்கி எடுத்து காப்பாற்றி விட்டாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் பாவத்தை விட எனக்கு தெரியாது, என்ன ஒருத்தர் காப்பாற்றி விட்டார், அவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து. கைகளை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. ஒரு ஊருக்கு போயிருந்த, ஒரு கிராமத்தில், அந்த ஊர் ஃபுல்லாக மாடு தான் மற்றும் விவசாயம். நிறைய மாடு கட்டி வச்சுருக்காங்க. அதில் நாங்கள் சும்மா அப்படி நடந்து, மீட்டிங் தொடங்கிறதுக்கு முன்னாடி நடந்து போகும்போது அங்கே ஒரு 5-6 மாடு கட்டி வச்சுருக்காங்க. மாட்டுக்கு முன்னாடி, அந்த மாடுகளுக்கு முன்பதாக ஒரு நல்ல வயல்வெளி பச்சை பசேல்னு இருக்குது. அந்த மாடு முகத்தெல்லாம் பார்த்தேன், கட்டி வச்சுருக்காங்க. அது அந்த பிள்ளையே பார்த்து ஏங்கிட்டே இருக்குது. எனக்கு அப்படி தோணுச்சு. அது என்கிட்ட வந்து சொல்ல, எங்களுக்கு ஃபீலிங்காக இருக்குதுன்னு சொல்லலை. உடனே நீங்கள் அதெல்லாம் ஃபீல்னு சொல்லிச்சான்னு நினச்சிட போகிறீங்க. நான் அதை கண்ணை பார்க்குறேன், அந்த கிரவுண்டை பார்க்குறேன், அது அந்த கிரவுண்டையே பார்த்துட்ருக்கு. யாராவது ஒருத்தர் என்னை அவிழ்த்து விட்டா, அவ்வளோ அழகாக எனக்கு தேவையானதெல்லாம் இருக்குது, போய் மேய்ஞ்சிட்டு வந்துடுவேனே. ஆனால் அந்த மாட்டால் அதை அவுத்துக்கொள்ள முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அது என்ன ஆனாலும் சிறு பிராயத்துலேருந்து அது கட்டி வைக்கப்பட்டனால அதுக்கு தெரியும், நம்மளால் போய் இந்த கயிறை அவுத்துட்டு போய் அது வேதனையோடு பார்க்குது. அதுக்கு வேறு ஒன்றும் கேட்கல. உங்களையும் என்னைய மாதிரி ஒரு 20 சவரனில் நக்லஸ் கழுத்தில் போட்டிங்களாடா, காலில் 2 கொலுசு, கையில் 2 மோதிரம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு அது ஃபீல் பண்ணுதா? இல்லை. அதனுடைய ஒரே ஃபீலிங் என்ன, இதை அவுத்து விட்டிங்கன்னா அங்கே போய் சாப்பிட்டு நல்லா மேய்ஞ்சிட்டு வருவேன். இன்றைக்கி சில ஆட்கள், நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நான் என்ன பெருசாக கேட்குறேன், இவ்வளோ தானே கேட்குறேன், இதை எனக்கு கொடுத்தா என்ன, இதை எனக்கு தந்தா என்ன, ஏன் இது என் வாழ்க்கையில் இல்லை, ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏங்குறோமே தவிர, நம்மளையும் ஏதோ ஒன்று கட்டி போட்டு வச்சுருக்கு. அது என்னன்னா பாவம். இந்த பாவத்தில் இருக்கிற வரைக்கும், பாவம் என்கிற கயிறு இருக்கிற வரைக்கும் கழுத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்கத்தான் முடியும், ஏங்க தான் முடியும். மற்றவங்க வாழ்கிற அந்த நல்ல வாழ்க்கையை பார்த்து நம்ம மனசுக்குள்ளே ஃபீல் பண்ண முடியும், அவங்களாம் நல்லா இருக்காங்களே, இவங்களாம் நல்லா இருக்காங்களே, இவங்களுடைய வாழ்க்கைலாம் ரொம்ப நல்லா இருக்கே, அவங்க பேர் எந்த கஷ்டம் இல்லாத இருக்காங்களே, அவங்களுக்கு பேர் நல்ல வசதியாக இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் இருக்குதே, ஏன் எனக்கு இல்லை, ஏன் என் வாழ்க்கையில் இல்லை என்கிற அந்த வேதனையோடு யாராவது ஒரு மனிதர் வந்து அந்த மாட்டினுடைய கயிறுகள்லாம் அவிழ்த்து
அதை கட்டி வைத்திருக்கிற அந்த கயிறை அவிழ்த்து நீ போ, உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ, ஏன்னா மறுபடியும் வந்துடும் அது. ஆனால் அதுக்கு நடுவில் என்ன பண்ணோம்? அது என்ன பண்ணோம்? மனசார வயிறார நல்ல பச்சை பசேன்னு இருக்கிறத மேய்ஞ்சிட்டு வந்துடும். இன்றைக்கி நீங்களும் நானும் கட்டவிழ்க்கப்படணும், அவ்வளோதான். ரட்சிப்பு அப்படிங்கிறது காப்பாற்றப்படுதல்னு வசனம். அது அந்த பாவத்திலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வந்தால் போதும், அந்த கயிறை அவிழ்த்து விட்டால் போதும், நான் நிம்மதியாக வாழ்வேன். இந்த கயிறு என்னை விட்டு நீங்கினா போதும், நான் சந்தோஷமாக வாழ்வேன். இந்த கயிறு யாராவது ஒருத்தர் அவிழ்த்து விட்டுட்டா, என் முன்னாடி தான் இருக்குது நன்மைகள், ஆனால் நான் என்னால் அனுபவிக்க முடியலையே. என் முன்னாடி தான் இருக்குது சந்தோஷம், ஆனால் என்னால் பெற முடியலையே. யாராவது ஒருத்தர் இதை அவிழ்த்து விட்டால் நான் போவேனே. நான் அந்த மாடுகளெல்லாம் பார்க்கும்போது அந்த எண்ணம் தான் எனக்கு வந்துச்சு. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் சரியாக கவனித்து இந்த காரியத்தை யோசித்து பார்த்தா, அந்த மாடுகள் கட்டப்பட்டிருப்பது போல மனிதர்களாகிய நம்மையும் பல விஷயங்கள் கட்டி வைத்திருக்கிறது. நாமும் ஏங்குகிறோம், நாமும் புலம்புகிறோம், நாமும் ஏதாவது ஒன்று நடக்காதா என்கிறதான ஆசையில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நடப்பதற்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய, நம் கட்டுகளெல்லாம் அவிழ்க்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கைகளை நல்லா தான் தட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நான் மெயினான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். இந்த பாவத்தின் விளைவுகள் என்னென்னு சும்மா ஒரு லைட்டாக தான் சொன்னேன். மிஞ்சி போனால் ஒரு உடம்புல கண்ணுக்கு தெரியாத ரோம மாதிரி தான் நான் சொன்ன மேட்டர். பெரிய விஷயத்த கொஞ்சோண்டு சொல்லியிருக்கேன். ஆனால் யாருடைய பாவங்களை அவர் நீக்குகிறார்? அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? தமது ஜனங்களின் பாவங்களை. ஆனால் அவர் எல்லாருக்காக மரித்தார், எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்படலை. யாருடைய பாவத்தை மாத்திரம் இயேசு கிறிஸ்து நீக்குகிறாரா, மன்னிக்கிறாரா, ரட்சிக்கிறாரா? தமது ஜனம். சொல்லுங்க, தமது ஜனனா யாரு? அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பொண்ணு இந்தியாவில் இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணணுன்னா என்ன வாங்கணும்? விசா வாங்கணுமா? அதுக்கான ஆமாம் குடியுரிமை வாங்கணும், சிட்டிசன்ஷிப். அதற்கான என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அதெல்லாம் வாங்கணும். வாங்கினதுக்கப்புறம் அந்த அமெரிக்க பொம்பளை யாராக மாறிடும்? இந்திய பொம்பளையாக மாற, அவ்வளோதான், முடிஞ்சுது. இது இல்லாமல் ஈஸியாக நடக்கணும்னு சொன்னால், வயிற்றில் குழந்தையாக இருக்கும்போது உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பா, உங்கள் அம்மா தான். உங்கள் அப்பா எப்படி போக முடியும்? போனால் என்ன நடக்க போகுது? அம்மாவை கொண்டு போய் அந்த நாட்டில் கொண்டு போய் பிரசவ டைமில் வச்சுட்டிங்கன்னா, அந்த நாட்டில் அந்த குழந்தை பிறந்ததுன்னா உரிமை உள்ளதாக மாறிடும். இதே போல் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நீக்க வேண்டுமானால் நாம் அவர் ஜனமாய் மாற வேண்டும். அந்த உரிமையை நம்ம பெறணும். நம்ம உரிமையை பெறறதுக்கு ஒரே ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க. யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. ஏங்க, அவரை நான் கண்ணால் பார்க்கல, ஆனால் உண்மைதான். இயேசுநாதர் சிலுவையில் மரித்தார் என்பது வரலாறு, சரித்திரம், நிறைய விஷயங்கள் அதில் உண்மைதான். அதுக்கு பொய்ன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் நான் அந்த நாட்களில் இல்லை, ஆகியால் நான் விசுவாசிக்கிறேன். தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ, சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் கெட்டு போகாமல், சொல்லுங்க. ஆமாம், இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் கெட்டு போகாமல், ஒரு விலங்கு, கடல் விலங்கு அப்படின்னா அந்த சீ லைன் சொல்லுவாங்க தெரியுமா, கடல் சிங்கம்பாங்க. அதை குறித்து ஒரு முறை ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். அது உடம்புல ஏதோ ஒரு வலை நல்லா சுற்றி, கயிறு தான் அந்த வலையுடைய அந்த நரம்பு தான் நல்லா டைட்டாக சுற்றி, அதை அறுத்து 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 முழு உடம்பும் ஃபுல்லாக புண்ணாகி, அதால் அறுக்க தெரியல, அதை எடுக்க தெரியல, அதனால் அது உடம்பை அறுக்கி 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 புண்ணாயிடுச்சு. இது அந்த ரெஸ்கியூ டீம் போய் பார்த்து அந்த அந்த இதை மட்டும் விலங்கா, இதுதான் கரெக்ட், இந்த விலங்கை கொண்டு போய், இது சின்னது பெருசாக இருக்கும்,
அந்த போய் அது கிட்ட போய் அந்த அந்த விலங்கை பிடிச்சி, அது விடமாட்டேங்குது பயத்தில், ஆனாலும் அது பிடிச்சி கட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி அந்த காயங்களை இது அப்படியே விட்டால் என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் அது என்ன ஆகிடும், புண்ணை வச்சு செத்து போயிடும். அதைத்தான் இங்கே வசனம் சொல்லுது. ஒரு மனுஷன் பாவத்திலே இருக்கட்டும்னு விட்டுட்டா அவன் சீக்கிரமாக கெட்டு போய் அழிந்து நிர்மூலமாகி விடுவான், அவன் வாழ்க்கை அழிஞ்சிரும். அதனால் அவன் கெட்டு போகாமல் அவரை நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லார் மேலேயும் அன்பு வைத்தார். ஆனால் யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குதுன்னா, நான் அவர் ஜனமாக வர்றேன் ஐயா, அவ்வளோதான். இந்த இயேசுவை நான் சொந்த இரட்சகராக, என் ஜனமாக, என் தகப்பனாக, என் பிதாவாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு மனசளவில் முடிவு எடுக்கிறாங்க பாருங்கள். இதுக்கு குடியுரிமை வேறு எங்கேயும் கிடையாது, நம்முடைய இருதயத்தில் விசுவாசிக்கிறது தான் குடியுரிமை. யார் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பாவத்தின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்பூமியில் அவர்கள் பரலோக வாழ்க்கையை வாழ்வார்கள். கண்ணை மூடும்போது அதில் எழுதப்பட்டிருக்கிற நித்திய ஜீவன், ஹேவ் எவர்லாஸ்டிங் லைஃப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்தியமாய் இந்த உலகத்தில் வாழ போகிற வருஷம் 70, 80, 90, 100, அதுக்கு மேலே வாழ மாட்டான். ஆனால் பைபிள் சொல்லுது, யார் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்களோ அவர்கள் கடவுளோடு கூட சொர்க்கத்தில் கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத வாழ்க்கையில் நித்தியமாக முடிவில்லாத பல சகாப்தங்கள், எந்த காலத்திலையும் நமக்கு முடிவில்லாத நீடித்த வாழ்வில் நம்ம இருக்க போகிறோம். அதுக்கு போகணும்னா நம்ம பாவம் மன்னிக்கப்படணும். நம்ம பாவம் மன்னிக்கப்படணும்னா அதற்கான விலையை இயேசு ஒருவரே பாவம் இல்லாதவராய் சிலுவையில் சிந்தி இருக்கிறார், விளக்கரையும் கொடுத்திருக்கிறார். அவரால் மட்டும்தான் உங்களை என்னை ரட்சிக்க முடியும். அவர் நம்மளை பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் நீங்களும் நான் செய்ய வேண்டிய பெரிய விஷயம் என்னவென்றால், நான் உம்முடைய ஜனம், நான் உங்கள் பிள்ளையாக வர்றேன், என்னை விடுவீங்க. நான் உங்களை விசுவாசிக்கிறேன், என்னை விடுவீங்க. நான் உங்களை நம்புகிறேன், என்னை விடுவீங்க. பணம் இருக்குது, எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அவங்க வாழ்க்கையில் பாவம் இருப்பதினாலே, படித்தவன் அறிவுபூர்வமான பாவம் செய்கிறான், படிக்காதவன் அறிவில்லாத முட்டாள்தனமான பாவம் செய்கிறான். நான் பார்த்த ஒரு முறை ரோட்டில் 250 ரூபா கொடுத்து 200 ரூபா கொடுத்து வாங்குகிற அந்த மது பாட்டில் குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்கிறான். அதே போல் சென்னையில் ஒரு இடம் இருக்குது, பேர் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு சொல்லணுன்னா MMDயில் இருக்குது, அது ஒரு கிளப்பு. அந்த கிளப்பில் பார்த்தேன், பெரிய பணக்காரன் கோடீஸ்வரனுங்க தான் வருவாங்க. அது உள்ளே வந்து ஓப்பன் பிளேஸில் ஒரு தேட்டர், அதில் டேபிளில் வச்சு பாட்டிலாம் வச்சு குடிச்சிட்ருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். எங்கள் நம்ம சர்ச்சு இருந்த அந்த மாடி 3வது மாடி, மொட்டை மாடிலேருந்து பார்த்தா அது க்ளீனாக தெரியும். அந்த தேட்டர் கீழே கிரவுண்டில் இருக்கும். ஃபுல்லாக குடிச்சிட்டு கலாட்டா சண்டை போட்டுனுக்கிறான். பெரிய கோடீஸ்வரன், படித்தவன் டீசெண்டான பாவம் செய்கிறான், படிக்காதவன் அன்டீசெண்டான பாவம் செய்கிறான். ஆக எல்லோரும் இங்கே யார் தான்? பாவம்தான், பாவி தான். விளைவு வேதனை. ஆனால் இயேசு விசுவாசிக்கும் பொழுது அங்கே வசனம் சொல்லுது, தம்முடைய ஜனங்களின் பாவங்களை, எல்லார் பாவத்தையும் நீக்க முடியாது. யார் அவருண்டையில் வருகிறார்களோ, யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யார் இயேசுவை நம்புகிறார்களோ அவர்களின் பாவங்கள் நீக்கப்படுகிறது, அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். எதிலிருந்து? அழிவிலிருந்து, வேதனையிலிருந்து, வருத்தத்திலிருந்து, பல வகையான துன்பங்களிலிருந்து, மனிதனால் விடுவிக்க முடியாத பல பிரச்சனையிலிருந்து. ஒரு புகழ்பெற்ற இருதய மருத்துவர் அநேகருக்கு இருதய ஆப்ரேஷன் பண்ணி உயிரை காப்பாற்றின ஒருவர் தான் கட்டின மருத்துவமனையின் மாடியிலிருந்து விழுந்து தற்கொலை பண்ணி மரித்து போனார். எத்தனையோ பேருடைய உயிரை காப்பாற்றி, எத்தனையோ பேர் காலில் விழுந்த, ஐயா என் பிள்ளை, என் புருஷன் உயிரெல்லாம் காப்பாற்றிட்டீங்க ஐயா, ரொம்ப நன்றியான்னு சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனால் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியவில்லை. காரணம் மனவேதனை. இப்போ நான் எப்படி தப்பிப்பேன், எப்படி நான் வாழ்வேன்னு சொல்லி அவரே கேளன்னு. அப்போது மேலேருந்து குதித்து தற்கொலை பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பேரை காப்பாற்றின மனுஷனால் முடியலைன்னா காரணம் என்ன? அவர் கெட்டு போனார். அவர் மாத்திரம் இயேசுவை நீர் என்னை காப்பாற்றும் என்று சொல்லி அழைத்திருந்தால் எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவித்திருப்பார்.
இன்றைக்கு உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த அருமையான நல்ல நாளில், ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியில் பிறந்தார் என்றால், நீங்களும் நானும் கட்டப்பட்ட மாடுகளுக்கு முன்பதாக வைக்கப்பட்ட செழிப்பான உணவுகளை சாப்பிட முடியாமல் ஏங்குறது போல் நல்ல வாழ்க்கையை வாழ முடியாமல் ஏங்குற நம்மை கட்டவிழ்க்கும்படியாக. கைகளை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ சொல்லுங்கள், யாருடைய பாவங்களை இயேசு நீக்குகிறார்? தம்முடைய ஜனங்கள், அவரை விசுவாசிக்கிற மக்கள், அவர்கிட்ட வந்த ஜனங்கள். ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் அவருடைய பிள்ளைகள்.